இங்க நம்ம ஹீரோ அந்த ஊர்லயே ஒரு பெரிய போட்டோகிராஃபரா இருப்பான். ஒரு பெரிய ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்களும் வந்து போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப அந்த ஃபேமிலில ஒரு பொண்ணுமே இருப்பா. அந்த பொண்ணை பார்த்ததுமே இப்ப ஹீரோக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிரும். அவ போட்டோல ரொம்பவே அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்காக கூட தயங்காம அவ காலை பிடிச்சி சாரி சரி பண்ணி விடுவான். அதை பாக்குற அங்க இருக்கிறவங்க ரொம்பவும் சிரிப்பாங்க. அது மாதிரி பண்றது இப்ப அவளுக்குமே ரொம்பவும் ஒரு மாதிரி இருக்கும். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோவும் எடுத்த போட்டோவை காட்டுறதுக்காக அந்த ராஜா வீட்டுக்குமே அந்த பிரேமை எடுத்துக்கிட்டு வருவான். அந்த சாக்குல அவளை பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்ததுமே அவளை ரொம்பவும் தேட ஆரம்பிச்சிருவான். அவளுக்கும் அவனை பார்த்ததும் இப்ப ரொம்பவும் சந்தோஷமாயிடும். இருந்தாலும் அவன் பார்க்கும்போது ரொம்பவும் வெக்கப்பட்டு ஓடி போய் ஒளிஞ்சுப்பான். அவகிட்ட இருக்கிற ராஜ பரம்பரையை சேர்ந்த ஒரு பொருளுமே தூக்கி போடுவா. இப்ப அவளும் யாருக்கும் தெரியாம அதை எடுத்து வச்சுப்பா. கொஞ்ச நாள் இப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் முஸ்லிமா இருப்பா. அவளும் ராஜ பரம்பரையை சேர்ந்த இந்து பொண்ணாவே இருப்பா. யாருக்கும் தெரியாம அவளை பாக்குறதுக்காக நைட்டு ஒரு துடுப்பு போட்டுமே எடுத்துக்கிட்டு வருவா. இப்ப அவளும் யாருக்கும் தெரியாம பின்வழியா அவனை பாக்குறதுக்காக போவா. அவனை பார்த்ததும் இப்ப அவளுக்கும் ரொம்பவும் சந்தோஷமாயிடும். இருக்கிற மீதி வாழ்க்கையை அவன் கூடயே இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அந்த படகுல ஏறி இப்ப அவன் கூடமே போயிடுறா. ஆக்சுவலா லாஸ்ட்ல நடந்த எல்லாமே இது மாதிரி வாழ்க்கையை நம்ம வாழணுமான்னு சொல்லிட்டு அந்த ராஜ பரம்பரையை சேர்ந்த காண தூக்கி போட்டிருந்தா என்னெல்லாம் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து இருப்பான்.